First of all, I thank the DPH and team for giving me the chance of delivering lecture. First of all, I want to tell this hall is not new to me. I have delivered many lectures in this hall. So my topic is the providing opportunities for medical students to engage in community-based learning experiences. This is a very important topic since I was a teacher for 33 years. 1990, I joined as a medical officer in one of the public health center. Now I am standing before you as a director of the medical education. Next. Sir, in Thane district, Vadavudupatti, Thane district. See, this is the first DPH. Is you know who is the first DPH of the India or Tamil Nadu? Is Thiruvalluvar. See, Noi Nadi, Noi Mudal Nadi, Adu Thanikum, Vai Nadi, Vai Pachayal. See, so many people he has written. உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் சமுதாயத்தை கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் தான் கொண்டு வந்தார். அவர் தான் எழுதியிருப்பார், கீழே நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய் தீர்க்கும் வழி என்ன, இவற்றை ஆய்ந்து செய்ய வேண்டும். உடல் நோய்க்கும் மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும்ங்கிற வார்த்தை அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ ஹீ இஸ் அ ஃபஸ்ட் பப்ளிக் ஹெல்த் மேன். இது 948வது குறள். ஒய் ஐ ஆம் டெல்லிங் இது, இந்த விருதுநகரில் நான் டீனாக இருக்கிறப்ப ஒரு திருவள்ளுவர் செலவு வச்சு 1500 திருக்குறளில் ஃப்ரீயாக என்னுடைய செலவில் அங்கே ஒவ்வொரு மரத்துக்கும் ஐ புட் தி 5000 ட்ரீஸ் இன் தி ஹாஸ்பிட்டல் அண்ட் 1500 குறளும் அங்கே வச்சுருந்தேன். ஸோ நவ் கம்மிங் டு தி கம்யூனிட்டி பேஸ்டு லேர்னிங். வாட் இஸ் கம்யூனிட்டி பேஸ்டு லேர்னிங்? சி, வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நவ்? எவ்ரிபடி இஸ் இன்டெலிஜென்ட் நவ். If you take first year, they know everything. Second year, everything. Even if you go to PG, they know everything. They know how to plan. For example, நான் ஆஃபீஸுக்கு போகிறப்ப உங்கள் டிபிஹெச் நின்றுட்டே டைப் அடிச்சுட்டு இருந்தார். நான் பார்த்தேன், ரொம்ப யங் மேன் மாதிரி அடிச்சுட்டு இருந்தார். எனக்கு டைப் அடிக்க தெரியாது, இன்னொரு ஆள் தான் டிபெண்ட்டு. பட் நம்ம பீப்புள், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் பொட்டன்சி. பட் த பொட்டன்சி இஸ் வேஸ்டட் பிகாஸ் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். எப்படி பேசணும், எப்படி பழகணுங்கிறது பேஷண்ட் கூடயும் மக்கள் கூடயும் எப்படி பேசணுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி லைஃப் லேர்னிங், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிற மாதிரி. தட் இஸ் திங். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிப்ரெஷன் எடுத்துக்கிட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் தி ப்ராவர்ப் மாதிரி ஒன்று சொல்கிறேன். எனி மாஸ், இஃப் யூ டேக் எனி மாஸ் 1/3, அதாவது 3வது ஆள் தே ஆர் அஃபெக்டிங் டிப்ரெஷன். இதுதான் இந்த கூட்டத்தை எடுத்துக்கங்க. அது ரூரலாக இருந்தாலும் அது அர்பனாக இருந்தாலும் எந்த கூட்டத்திலையும் 3வது ஆளோ 4வது ஆளோ தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் தி டிப்ரெஷன். தட் கேன் பி சப்கிளினிக்கல் டிப்ரெஷன் ஆர் மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் தே ஆர் அஃபெக்டட். இதுக்கு காரணம் என்ன? கம்யூனிட்டி பேஸ்டு லேர்னிங் இஸ் நாட் தேர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு டு டாக், ஹவு டு பிஹேவ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். Community engagement gives medical students a first-hand experience of the living conditions of the people they encounter as the patient in the hospital. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நாங்கள் சிஆர்ஆர்ஐ போஸ்டிங் போடுறோம். தே ஆர் போஸ்டட் இன் ஐசியூ. தே ஷுட் நோ ஹவு டு டேக்கிள் த டையிங் பேஷண்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே ஷுட் நோ ஹவு டு பிஹேவ் இன் தி கம்யூனிட்டி ஆல்சோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வடவுதுப்பட்டின்னு நான் சொன்னேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அங்கே ஒரு பெரிய ஒரு ஊரில் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ஓப்பனாகவே சொல்கிறேன். அங்கே போய் அந்த பேஷண்ட்டு டெத்தா இல்லையாங்கிறத மட்டும் சர்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபஸ்ட்டு டைம் நான் அதை ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. ஊரெல்லாம் பெரிய கூட்டம். ஒரு ஏறக்குறைய மாதம் இந்த ஊரில் 5000 பேர் 1000 பேர் இருக்காங்க. ஐ ஹேட் டிஃபிகல்ட்டி இன் சர்டிஃபையிங் தி டெத் ஃபார் ஹிம், டு பி வெரி ஃப்ராங்க். உங்களுக்கு அந்த இடத்துல 10,000 பேர் இருக்கிறப்ப ஹவு யூ ஆர் பிஹேவிங், ஹவு யூ ஆர் சீயிங் தி பேஷண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பிறகு எப்படி மேனேஜ் பண்ணேன். பட் ஒரு வீட்டுக்கு கூட்டு போகிறப்ப இண்டிவிஜுவலை பார்க்குறது வேறு, ஒரு 10,000 பேர் சுற்றி இருக்கிறப்ப அவங்கள பார்க்குறது வேறு. See, the whole village wants to know whether he is dead or alive. I have to certify his death. For example, I have succeeded in that point.
So community engagement gives medical students. Next, the students also understand how various determinants of the health influence patient in real life. So நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் படிக்கிறப்போ சாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எஸ்பிஎம்ங்கிறது கம்யூனிட்டி மெடிசின் அந்த 4th இயர்லையோ 3rd இயர்லையோ வர சப்ஜெக்ட்டு பாஸாக ஃபெயிலாக அவ்வளோதான். எஸ்பிஎம்னா பூச்சி புழு இல்லாட்டி டாய்லெட்டு, எப்படி டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இல்லை, அதுதான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிடுவோம் எப்படி டாய்லெட் கட்டணுங்கிறது. That theoretically is very, very important. Practically, when you are applying for the practically, அந்த ஹோல் புக்கு பார்க் இருக்குல்ல, அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் பி எ சக்ஸஸ்ஃபுல் மேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். B12 டெஃபிஷியன்சி யாருக்கு அதிகமாக வரும்? இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். எனிபடி அந்த புக்கில் இருக்கும், பார்க்கில் இருக்கும். B12 டெஃபிஷியன்சி யாருக்கு அதிகமாக வரும்? See, there is one term called English. So B12 deficiency can lead to hematological and neurological problem. But அது யாருக்கு வரும்ங்கிறத சொல்கிறேன். அந்த புக்கில் என்ன இருக்குன்னா வேகான்ஸ் போட்டுருவாங்க. Who are all vegans? வேகான்ஸ்னால் யாரும் தெரியுமா உங்களுக்கு? They are not vegetarians. Even they won't drink milk. அந்த ஜைனீஸ்லாம் இருக்காங்கல்ல பார்த்தீங்களா, சைனீஸ் இல்லை ஜைன்ஸ், அவங்க மில்க் கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வெரி காமன் இஸ் அ B12 டெஃபிஷியன்சி. ஸோ த டேர்ம் வேகான்ஸ் ஐ நோ ஃப்ரம் தி பார்க் புக் ஆஃப் தி கம்யூனிட்டி மெடிசின். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் வெரி ட்ரீட்டபிள் ப்ராப்ளம் ஆஃப் தி B12 டெஃபிஷியன்சி கேன் பி ஹேவ் பை தி B12 டெஃபிஷியன்சி. The specialty of the community medicine serves the dual purpose of the benefiting the medical students and as well as the community with the institution is adapted. இது bilateral. Medical student also benefited and community also benefited. That is a very important point. ஒரு பக்கம் கம்யூனிட்டி, ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட் they know their responsibility and they are posting. ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்ஆர்ஐயில் தான் அந்த காலத்தில் ஒரு 3 மாதம் எஸ்பிஎம் போஸ்டிங் போடுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து தட் ரெஸ்பான்சிபிலிட்டி should be given to the medical student. வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் they should know all. நல்லா படிப்பாங்க, வெரி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சூசைடெல்லாம் போகிறதுக்கு காரணம்னா they have to communicate with the poor people. தன்னை விட எவ்வளவு கீழே இருக்காங்க. நீங்கள் ஆல்வேஸ் அந்த கண்ணதாசன் சொன்ன மாதிரி உனக்கும் கீழே 1000 கோடி இருப்பாங்க. அவங்கள நினச்சி நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். அது எங்கே நடக்கும்? ரூரல் பாப்புலேஷன்லாம் நடக்கும். உனக்கும் கீழே 1000 கோடி நிம்மதி தேடி நிம்மதி நாடி சொல்லுவார், கண்ணதாசன் சொல்லுவார். அது போல் நிம்மதினால சரியா இந்த பாட்டு மறந்து வச்சு. நெக்ஸ்ட், ஸோ இன் 2002 line with the WHO consensus, the new public health course was designed to engage with community organization and provide students with understanding the local public health needs. This requires the community orientation with the medical education, which in turn calls for community outreach and partnership working. India is a 60% rural country. That we should remember. In the rural country, for example, I have got regards for the DPH because in the COVID conquer பண்ணோம்னா the one and only reason is those who are working in the remote villages in the rural எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் அது உங்களால தான் முடிஞ்சது. அதுக்காக என்ன தலை தாங்கி உங்களை வணங்குகிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வரும்? ஸ்டூடெண்ட்டுக்கு எப்போ வரும்? அவங்க இன்வால்வ் பண்ணால் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஸோ ஐ கேன் ட்ரீட் த டிசீஸுங்கிறது எப்போ வரும்னா அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வென் தே ஆர் இன்வால்விங் இன் தி ரூரல் போஸ்டிங் ஒன்லி இட் வில் கம். ஸோ ஏர்லி கம்யூனிட்டி பேஸ்டு டீச்சிங் ஆஃப் தி மெடிக்கல் அண்டர் கிராஜுவேட் ஃபார் அச்சீவிங் பெட்டர் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இன் தி கம்யூனிட்டி. என்எம்சிக்கு 2020 தான் இந்த டிஆர்எம் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணுறாங்க. டிஆர்எம் ப்ரோக்ராம் வெரி குட் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் பாப்புலேஷன் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும். we should know the positives and negatives of the life. We have to learn by the positives and negatives of the life. By the DRM posting and the PH posting, you should know the negatives of the life and you have to conquer it also. And the NMC they have put the very important audience, that is the
DRM posting. Guidelines and regulations of the NMC emphasized to include community medicine in all 3 phases. Phase 1, Phase 2, Phase 3. Phase 1ங்கிறது என்னன்னா first year, Phase 2 second year, Phase 3ங்கிறது வந்து 4th year. For example வந்து the family adoption program. What is the mission? Development of the holistic and medical professional who அந்த holisticங்கிற வேர்டை மட்டும் டிக்ஷனரியில் பாருங்கள். Demonstrate knowledge and competence with the compassion and dealing with the primary health care. I want to give importance to the word compassion. That should be. Sympathy and empathy is very important in our life. Even I will tell to the medical students, when you become a doctor, first qualification is a humanitarian is the first qualification. You should be any approach, you should have the humanitarian approach, not punishing anybody, encouraging youngsters only. So desire for lifelong learning. That is a lifelong learning is a very very important. ரொம்ப லைஃப்லாங் லேர்னிங்கிறப்ப உங்களுக்கு பகத்சிங்கை பற்றி தெரியும். அவரை வந்து தூக்கில் போடுறப்போ இந்த நீங்கள் என்ன வாட் இஸ் யுவர் லாஸ்ட் விஷன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஐ வாண்ட் டு ரீட் அ புக்னாராம். Because that is a lifelong learning. I don't want to die as a idiot or fool. I want to die as a learned man. அந்த மாதிரி லைஃப்லாங் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ சங்குமணி பேசுனா சங்குமணி மாதிரியே இன்னொரு மிஷின் பேசும், அவ்வளோதான். இப்போ டிபிஹெச் மாதிரி இன்னொரு ஆள் சிரிப்பார். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹேஸ் கம் நவ். We can do. So, in the எல்லாமே we have to learn. Evidence-based practice is very, very important. What is evidences? You should know the what is evidences. That is very important. Interdisciplinary network. Interdisciplinary network இருப்ப DPH and DME. இப்போ as a DME, DPH மீட்டிங்கில் நான் பேசுகிறேன். அடுத்து வந்து DMEயில் மீட்டிங் போட்டு DPH கூப்பிடுவேன். அந்த மாதிரி interdisciplinary network is very, very important for the welfare of the patient. And professional and ethical behavior and practice in order to improve and sustain the health of the population. So, population health, maximum, since you are having the vaccination, maximum community health depends upon you. For example, public health people, ஒரு ஏரியாவில் வந்து 100 ஓபி பார்க்குறாரு டாக்டரு, 200 ஓபி பார்க்குறேன்னா அவர் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் வந்து உங்களுடைய எய்மாக இருக்கணும். To be very frank, preventive aspect is very, very important. So, what is the vision of this project? Community-based learning shows the following positive outcomes: improved communication, greater empathy, that is very important, enhanced interpersonal leadership skills, that is very important. When you first year student வந்து ஒரு leadership சொல்கிறோன்னு வச்சுங்க, he is very happy, his confidence level is going high, that is very important. அப்போ வந்து நம்மளால் வந்து ஒரு 5 ஃபேமிலியை வந்து டேக்கிள் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து வி ஆர் கிவிங் டு தி மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வி ஆர் ஹேவிங் 5050 மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு 5 ஃபேமிலியை ஃபஸ்ட் இயரில் கொடுத்துட்டாங்கன்னா தே டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். தட் இஸ் த டீச்சிங், தட் இஸ் த ப்ராக்டிக்கல் டீச்சிங். ஆல்சோ எய்ட்ஸ் இன் தி அகடாமிக் அச்சீவ்மெண்ட், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் ஒரு ரிலேஷன் மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஃபேமிலியில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம், அது எல்லாத்துக்கும் கலந்துக்கிட்டு ஸோ தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி குட்ஸ் அண்ட் ஈவில்ஸ் ஆஃப் தி பேஷண்ட்ங்கிறப்ப வந்து தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ கோல் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் அவேர்னஸ் ஆஃப் தி ஹெல்த் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இன் தி கம்யூனிட்டி. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சிங்கன்னா, நான் வந்து இதுக்காக சொல்ல, நீங்கள் வேணால் பாருங்கள், நல்ல பேர் அப்ராடில் எல்லாத்துமே ரெஃபரன்ஸ் கூட பாருங்கள். மக்களை தேடி மருத்துவம் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து உலகத்தில் ஒரு ஏதாவது இருந்தால் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். இது வரைக்கும் 2 கோடி பேர் வந்துட்டாங்க, 1,60,000 வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட்டை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன். அமெரிக்காவில் வந்து ஒரு பேராசிட்டமால் மாத்திரை கூட வாங்கணும்னா 3 நாள் ஆகும், ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். தே வில் கால் மீ வென் ஐ வாஸ் ப்ராக்டிஸிங்க. நிறைய கால் வந்து அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வரும் நைட்டு 12 மணிக்கு. என்னென்னா ஒரு மாத்திரையே கிடைக்கல, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு வந்து யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 வீக் இன் அமெரிக்கா, ஈவன் இன் சிங்கப்பூர். பட் வி ஆர் கிவிங் தி மெடிசன்
டு தி ரூரல் பாப்புலேஷன். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் அன்றைக்கி டிபிஹெச் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தார். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ப்ரோக்ராம். See, I was practicing as a diabetologist in this city itself. எனக்கு தெரியும் அந்த ஜிடிஎம்மில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அந்த மதரும் அந்த பேபியும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ப்ரெக்னென்சி கொண்டு வர்றது. ஐ நோ இச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் தி டிஃபிகல்ட்டிஸ் தே ஆர் அண்டர் கோயிங். அன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ண, ஜிடிஎம்முக்கு வந்து ஃப்ரீ இன்சுலின்ங்கிறத அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணார். தட் இஸ் அ வெரி குட் ப்ரோக்ராம். ஏன்னா இன்சுலின் போடணும்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டம். வந்து ஜிஹெச் வந்து அதுக்கு ஒரு டோக்கன் வாங்கி சீஃப் சைன் வாங்கி போடணும். பட் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய விஹெச்என் போட போகிறாங்கங்கிறது அது வந்து இட் இஸ் அ வெரி 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 இட் இஸ் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் திங்கிங். ஜிடிஎம்மில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, யூ ஆர் ட்ரீட்டிங் சிங்கிள் பர்சன், யூ ஆர் ட்ரீட்டிங் த ஃபேமிலி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு ஜிடிஎம்னா அந்த ஃபேமிலி டிபெண்ட் அப்பான் த மதர். நீங்கள் மதரை மட்டும் ட்ரீட் பண்ணுறது இல்லை, சைல்டையும் சேர்ந்து ட்ரீட் பண்ணுறீங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் தி ஜிடிஎம். Develop statewide cohort, rural, tribal, slum dweller populations with the situational analysis of their health and healthcare needs and gaps in the implementation of the healthcare programs. இல்லை, வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா சாருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் தி எனி ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் வந்து வாட் இஸ் தி ட்ராபேக்ஸ், அந்த ப்ரோக்ராம் வந்து மக்களுக்கு எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, ஹவு இட் ரீச்சஸ் தி பாப்புலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் அனலைஸ் பண்ணுறேன். டெவலப் லோக்கலி ரெலவெண்ட் அண்ட் ஃபீஸபிள் இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் அசஸ் தி இம்பேக்ட் ஃபார் சச் இன்டர்வென்ஷன் ஃபார் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ஹெல்த். ஸோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட், தீஸ் ஆர் ஆல் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கோர் இம்யூனிட்டி பேஸ்டு லேர்னிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஃபேமிலி அடாப்டேஷன் ப்ரோக்ராம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் ஃபார் தி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், பிஹெச்சி இன்டர்ன்ஷிப் அண்ட் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லாட் ஆஃப் ரேலிஸ். ஸோ மெடிக்கல் எஜுகேஷன் இஸ் நவ் as common. Everybody knows about medical drug and medical facilities and medical instrument also. And then awareness programs, vaccination awareness, non-communicable, especially உண்மையிலே சொல்கிறேன், non-communicable டிசீஸ்க்கு வந்து we have achieved a lot compared to the western countries. இது வந்து எடுத்துங்க ஜெர்மன் அந்த மாதிரி. as far as non-communicable disease எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாது, லாங் டேர்ம் எப்படி தான் வரும். ஸோ கண்ட்ரோலிங் தி பிபி, கண்ட்ரோலிங் தி டயபிட்டிஸ். சி ஃபார் எக்ஸாம்பிள், லைஃப்பில் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் நான் வச்சுருப்பேன். கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் இஸ் நாட் அ டிசீஸ், அன்கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் இஸ் அ லைக் எ மெலிக்னன்சி. சி எவ்வளோ பேர் நியூரோபதி, கார்டியோமயோபதி அந்த மாதிரி டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில் வந்து இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து வி ஆர் கிவிங் தி மக்கள் தேடி மருத்துவத்தில் வந்து வி ஆர் கிவிங் தி ட்ரக்ஸ் அண்ட் வி ஆர் ட்ரீட்டிங் டயபிட்டிஸ் அண்ட் வி ஆர் ப்ரிவென்டிங் தி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர்டென்ஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி ட்ரீட்மெண்ட், வி ஆர் ப்ரிவென்டிங் தி காம்ப்ளிகேஷன். அண்ட் தென் லாட் ஆஃப் ரோல் பிளேஸ் அண்ட் மெடிக்கல் கேம்ப்ஸ் அண்ட் பிளட். இதில் வந்து எடுத்துக்கிறது வந்து core community based learning. What is it? House to house surveys, socio-demographic profile, environmental condition, KAB of the people and gets a deeper insight of the health challenges. Visit to PH. That is very important. அப்படி நீங்கள் சொல்கிறப்போ வந்து ரொட்டீனாக வந்து ஒரே கொஸ்டினை வந்து அந்த ஃபேமிலியில் கேட்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் துணியை மாற்றணும், கொஞ்சம் ரிதமாக மாற்றணும். மாற்றினா தான் அவங்களுக்கு பிடிக்கும் நம்மளை. இப்போ தட் இஸ் தி ப்ராப்ளம். இந்த ஆந்திராவில் வந்து they have done a study regarding the family adaptation program. It's one of the program, best program. இது வந்து வெதர் இட் சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதில் வந்து சில ட்ராபேக்ஸ். லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் பேசணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் எவர் த லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் தி அந்த இதற்கு வந்து என்ன காம்ப்ளிகேஷன் ஆகுது என்னங்கிறது. அந்த ஃபேமிலி அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து 9 விசிட் போகிறாங்க, செகண்ட் இயரில் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் 6 விசிட், தேர்ட் இயரில் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் 6 விசிட். ஸோ ஏறக்குறைய அந்த ஃபேமிலியை வந்து தே அடாப்ஷன். அதுக்காக தான் அந்த வேர்டு வந்து அடாப்ஷன். A family is adopted by a medical student and whatever the reference they can refer, they can easily call. So family adoption program is a very very எப்படி மக்களை தேடி மருத்துவம் மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து திஸ் ப்ரோக்ராம் இஸ் த வெரி ஃபேமஸ் ப்ரோக்ராம் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம் ஃபார் போத் ஃபிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி. ஸோ திஸ் இஸ் தி ஹவு திஸ் ப்ரோக்ராம் இஸ் அக்கரிங். இப்போ அது இங்கே தான் வந்து வருதுன்னா கம்யூனிகேஷன் வருது. சரி,
Each student is allotted at least 5 families. The student is expected to establish rapport, understand their health and related factors, and help to improve the health care of the family and by extension of the community, help in achieving the universal health coverage. That is very important. So in India, around 65% of the population resides in rural area. Availability of the healthcare facilities and services are skewed towards the urban setups. That is very important. The rural population, we are concentrating on the only rural, not urban. Urbanly வந்து சில வியாதிகள் வந்து காமன், அதை கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இப்போ now we are going to urban. NMC is providing the urban package also included. In spite of the adequate healthcare probably in the community, they are not able to assess the healthcare because inadequate health literacy. That is very important. Literacy, health literacy is very, very important. Whether you are knowing the health problem is a very important problem. Whatever the recent concept, recent machine, you should know, and then only you should tell to the patient. So what happens is the scarcity in abundance. What happens in the rural population is the scarcity நிறைய இருக்கும். அந்த பாப்புலேஷனில் வந்து எப்படி இருக்கணுங்கிறது தான் scarcity in abundance. Hence there is no need to take measures to make healthcare more accessible to the rural and needy population and impair the community based and community oriented training to budding healthcare professionals. Family adoption programs aim to provide an experimental learning opportunity to Indian medical graduates towards community-based health and thereby enhance equity in health. So the objectives during the medical UG training program, orient the learner, create the health function, a first point of contact of any health issues with the community, act as a conduit between the population, generate and analyze. இந்த மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட் வர்றப்ப அந்த as a DD வந்து you should help them. That's only I have told him. You are a teacher, you are a professor, you are a creator. Not only creating the one man, you are changing the lifestyle of the one family, one district is very, very important. So first year we are learning communication skill and then screening program, learn to analyze the data collected in their families, identify the diseases. That is very important. First year another visual is avungalukku theriyum. Second level, inspire active participation of the community through the families allotted, continue active involvement to become the first sector. Next. Third professional year, analysis of their involvement and impact on existing socio-politico-economic dynamics. Socio-politico-economic dynamics you should know in the third professional year. உங்கள் பிள்ளைகளே வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ என்ன அந்த ரூரலில் போனால் தம்பா உனக்கு நல்லது. You should motivate them to go to the rural side and learn lot of things. Final visit in the last month in advance to examination scheduled to have last round of the active interaction with the families. Improvement in general health, immunization, sanitation, de-addiction. That is very important nowadays. Since you are talking about the tobacco, and the tobacco கேட்டீங்களா சார்? நான் வந்து தினமலரில் எழுதியிருந்தேன். மயான குச்சின்னு ஒரு பேர் கொடுத்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன். ஸ்மோக்கிங், அகைன் ஸ்மோக்கிங். சி எவரிபடி ஐ காட் கால். நான் கிளாஸ் எடுத்துருக்கிறப்ப எனக்கு கால் வந்து எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. சார் நல்லா இருக்கேன்னாங்க. ஒருத்தவர் ஃபோன் பண்ணார், சிகரெட் கடைக்காரர், ஹோல்சேல் போல். ஃபோன் பண்ணி நானும் எடுத்து, சார் சொல்லுங்கள் சார், ரொம்ப சந்தோஷம் சார், கங்க்ராச்சுலேஷன். நான் கங்க்ராச்சுலேட் பண்ண சொல்ல உங்களை திட்டுறேன் சார்ன்னு சொல்லி வசமாக திட்டார். ஸோ அவர் சொசைட்டி இஸ் லைக் தட். There are some myths in whatever the disease. இன்னும் வந்து வசந்த மாளிகை ஞாபகத்தில் வந்து வசந்த மாளிகைலாம் சாருக்கு தான் தெரியும். ஒரு குடிக்கிறத நிப்பாட்டக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுகளே இருக்காங்க. நிப்பாட்டினா வந்து பிரச்சனை வந்துடணும். திஸ் இஸ் த டைம் ஆஃப் de-addiction, பட் we can think. So we have to motivate them. So internship is a very important, and you have to learn the whatever you have studied in the first clinical, second clinical, third clinical is the internship is very important. So internship in community health center is the very, very important part.
So first and skill is very, very important. Undergo specific training using Government of India prescribed training in manual for medical officer in all national health program. இந்த ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து எல்லாருக்குமே தெரியும். This is awareness activities. So every college is doing this awareness activities. This, for example, NMCL என்ன சொன்னா family adaptation program வந்து each and every college in Tamil Nadu it is undergoing. I have even before coming to this, I have verified with each and every college and they are doing very nicely. This family when they are maintaining this diary also. That is also very important. So breast cancer, eye donation, waste management is very, very important in the third year. Medical camps. Thank you. Thank you very much for your passion hearing. ஒரே ஒரு ஜோக் சொல்கிறேன். மதுரை மெடிக்கல் காலேஜில் வந்து தமிழ் மண்டலத்தில் நான் இருந்தேன். அப்போ வந்து கண்ணதாசன் வந்து கூப்பிட்டுருந்தோம். கண்ணதாசன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுறப்ப காலேஜ் சொன்ன அங்கே ஒரு அப்போ தான் ஒன்லி லாட்ஜ் இன் மதுரை. அங்கே வந்து நல்லா தூங்கிட்டார். பக்கத்தில் வந்து ஜெயகாந்தன் உட்காந்துருக்காரு. எழுப்ப முடியாது. எழுப்புனா திட்டுவாருன்னு சொல்லி யாருக்குமே எழுப்ப முடியும். இங்கே மக்கள் இந்த மாணவர்கள் பூரா கொதி செலுத்திருக்காங்க. என்ன இன்னும் வரலன்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. அது பிறகு கண்ணதாசன் வந்தார். வந்த உடனே என்ன சொன்னார்னா, எல்லாருக்கும் ஒரு மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம் அண்டு கிறிஸ்துவ மதம் இருக்குது, எனக்கு ஒரு மதம் இருக்குது, அதுதான் தாமதம்னு சொன்னார். அதனால் தாமதமாகறதுக்கு மன்னிச்சுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஸ்பீக்கிங் ப்ராக்டிகலி ஆன் திஸ் கம்யூனிட்டி பேஸ்ட் லேர்னிங். And you gave meaning of this holistic medical professional and we got really recharged with your presentation. Thank you so much. Questions? Now I kindly request Director of Public Health Dr. T.S. Selvavinayam sir to honor the speaker.